அங்கெல்லாம் ஒன்றும் வைக்கல. அவள் எடுத்தா வெளியில், அதான் ஸ்மெல் அடிக்குது. அதான் மப்பம் பிடிச்சிட்டே வரியோ. அது அவனுக்கு வச்சிச்சு வெளியில். மழை பெய்யுதுல, பெசாட்டி வர வேண்டியது தானே. எங்கே போகிற? அவனுக்கு வச்சோன்னே நினைக்கு வர. மழையில் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கிய, சேரில் உட்காந்துருந்தல, வீட்டுக்குள்ள வர வேண்டியது தானே மழை பெஞ்சோடனே. அங்கங்கே அலையாத மலைக்குள்ள போய். அப்படி ஈரத்தோட அங்கங்க. அவனுக்கும் ஈவினிங் டைமில் வயிறு பசிக்கும்ல. நீ மாத்திரம் சாயா குடிக்கணும்ல. எனக்கு ஸ்நாக்ஸ் தான் வயிறு பசிக்குன்னு கேட்க தெரியுதுல. அவனுக்கும் வயிறு பசிக்கும். அவன் யாருக்கு 4 மணிக்கு ஊர் சவாரிட்டு வரா. அவனாவது வீட்டில் உட்காந்து காவல் காக்கா. இவன் ஊர் சவாரி இருக்கு. இவளுக்கு எதுக்கு சாப்பாடு? சாப்பாடு கொடுக்க முடியும் பாரு. ஊர் சவாரிட்டு வந்து இவன்கிட்ட கொலைததுக்கு மாத்திரம் வந்துருவான். அந்தால அங்க பாரு, உருட்டி அவனை நல்லா மஸ்க அடிப்பா. அவன் டெய்லி உட்காந்து காவல் காத்துட்டு குலைச்சிட்டு இருக்க. அவனுக்கு வயிறு பசிக்கும். இவ சும்மா சைனிங் பண்ணிட்டாலே அவளுக்கு என்ன வயிறு பசிக்க போகுது? அதனாலதான் அவளுக்கு கொடுக்காதங்கண்ணா. பெசாடி உட்காரங்க போய். அவளுக்கு கொஞ்சோண்டி கொடு. அவளுக்கு கொஞ்சோண்டி கொடுப்போ. அவளுக்கு வயிறு காந்தனாதான் வீட்டுக்கு தேடி வருவா. இல்லைன்னா அங்கங்க அலைவா நல்லா. அவன் குலைச்சு வீட்டுக்கு காவல் காத்துட்டு இருக்க. அதனால அவனுக்கு ஈவினிங் வயிறு பசி இருக்கும். அவன் வாய் திறந்து கேட்க முடியாது. நீ தான் கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம தான் கொடுக்கணும். சுற்றி வராமல விளாடுதல்ல. மற்ற நேரம் விளாடுதேக்கு வான்னு கண்ணாம்பத்தி ஓடி விளாடுதிய வெக்கம் இல்லாமல். நம்ம விளாடுதே கூப்பிட்டா நீ போவாத பிரவணி. அவ கூட ஒளிஞ்சு நின்றுட்டு வாடு கொண்டு தேடி கண்டுபிடிக்க கூப்பிடுவாளா? போவாத ஏறுமை.